மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான். உனக்குன்னு ஒரு இழிச்சவாய நிச்சயமா கிடைப்பான். அவன்கிட்ட 5ங்கிறத 10 கறந்துக்க. ஏன்னா உன் ஜாதகம் அப்படி. சனி வக்கரித்து புதன் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ரீகன் தான், அதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி குரு வக்கரிச்சு சனி உச்சம் பெற்றால் திருப்பதியில் நின்றுதான் என்டிஆர் ஜெயிக்கணும். வணக்கம் சார். வணக்கம். என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மேட்டரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தெரிஞ்ச மேட்டருங்க அதை நான் சொல்லலைங்க. அவங்க ஜாதகம் சொல்லுது, அதை நான் கட்ட போட்டு சொல்றேன். உங்க ரேட் எப்படி? 100. 100? எல்லாரும் வாங்குறாங்க, நான் அப்படி வாங்குறது இல்லைங்க. 50. 50? ஏன் வாங்க கூடாது? உங்க தகுதிக்கு நீங்க 50 வாங்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. நான் வாங்குறது இல்லைங்க. 25. 25? யூனியன் ரேட்டுங்க. அது நமக்கு பிடிக்காது. 10. 10? அந்த நம்பரே நமக்கு பிடிக்காதுங்க. நமக்கு பிடிச்ச நம்பர் 5. 5ங்களா? 5. 5ங்கிறத 10ஆவே தரேன். முதல்ல நம்ம கைய பார்த்து நான் கேட்கிற 4 கேள்விக்கு நறுக்குன்னு பதில் சொல்லணும். நானே கிணத்துல மீன் பிடிக்கிறவன், இவன் கிண்ணத்திலேயே மீன் பிடிச்சிருவான் போல் இருக்க. நமக்கு கல்யாணமாய் எத்தனை வருஷம் இருக்கும்? நல்ல காங்கையும் காலமா இருக்கான். எப்படியும் 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் ஆகுதுங்களே. 6 வருஷமா? நேத்தோட கல்யாணமாய் 6 வருஷம் முடிஞ்சதுங்க. நமக்கு எத்தனை பசங்க? இவன் சும்மாவா இருந்திருப்பான். வருஷத்துக்கு ஒண்ணுனா கூட 6 பசங்க இருக்கணுமே. கரெக்ட் சார். இந்த 6ல ஆண் எத்தனை பெண் எத்தனைன்னு கேட்டா இது 3 அது 3ன்னு சரியா சொல்லிடுவீங்க. இப்போ ஒரு புது கேள்வி, நமக்கு என்ன தொழில்? என்ன பேங்க்லயா கிடைக்க போறான்? பார்த்தா லோக்கல் ஆள் மாதிரி இருக்கான். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையில தான் நீங்க இருக்கணும்னு ரேக சொல்லுது. உண்மையிலேயே நீங்க கிரேட் சார். அசத்திட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு ஜோசியத்தை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றீங்க? என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஜாதகம் எழுதி தரீங்க. என்ன மத்த மாதிரி பொய் பித்தலாட்டம் பண்ண ஜோசியம் நினைச்சியா? நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் சுத்தமா சொல்ற ஒரே ஆள் இந்த ஏரியாவிலே நான் தான். நமக்கு இந்த பொய் பித்தாட்டம் பிடிக்காது. ஏயோ இப்பதான் எனக்கு 6 குழந்தை இருக்குதுன்னு அண்ட புழுகுன என்கிட்ட ரீல் விடுறியா? ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இப்ப என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஜாதகம் எழுதி கொடுக்கல, உன் ஜாதகத்தை ஊர் பூரா சொல்லிடுவேன். எப்படி நமக்கு யோசனை? தம்பி, ஏன் ஜாதகம் இன்னைக்கு சரியில்லை தம்பி. உங்களுக்கு செவ்வாய் தோஷம் என்ன, புதன் வியாழன் வெள்ளி எல்லா தோஷமும் இருக்குன்னு எழுதி தரேன். ஆளை விடு தம்பி. தனலட்சுமி வாங்க தம்பி, உட்காருங்க. அப்புறம் இருங்க வர்றேன். இருங்க. எங்க போறீங்க? காபி கிப்பிலாம் வேணாம். சும்மா பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அப்படியே தனலட்சுமி இருந்தா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? டிவியில இந்த வாரம் இளந்தென்றல் பகுதியில ஒரு நல்ல ப்ரோக்ராம். தனலட்சுமி அவசியம் பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றீங்க. என்னங்க மொட்டையா நல்ல ப்ரோக்ராம் தானே சொன்னேன். யாரு பாடுறாங்கன்னு நீங்க கேட்கலையே. யார் பாடுறாங்க? வேற யாரு? நான் தான். ஓஹோ, அப்படியா? ஆமா, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். தனலட்சுமி ஏன் பாட்டு கிளாஸுக்கு அனுப்புறது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? தனலட்சுமி சின்ன வயசுல இருந்தே என் தம்பிக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நானும் என் வீட்டுக்காரும் முடிவு பண்ணிருந்தோம். ஆனா நான் ஒண்ணு நினைக்க, தெய்வம் ஒண்ணு நினைச்சிடுச்சு. ஏங்க தனலட்சுமிக்கு உங்க தம்பியை பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. தனத்துக்கு செவ்வாய் தோஷமா, அதனால செவ்வாய் தோஷம் உள்ள பையனை தான் கட்டி வைக்கணும்னு சொல்றாங்க. ஓஹோ, தனலட்சுமி பாட்டு கிளாஸுக்கு வராததுக்கு இதுதான் காரணமா? வெரி குட். தனலட்சுமி கட்டிக்க மறுபடியும் நமக்கு ஒரு சான்ஸ். ஐயோ, அப்ப நீங்க கடைசியா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என்னங்க பண்றது, அவ ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்து கட்டி வைக்க வேண்டியதுதான். கரெக்ட், அதுதான் அருமையான யோசனை. நீங்க கூட உங்களுக்கு தெரிஞ்ச பையன் யாராவது இருந்தா சொல்லுங்க. இவங்க கண்ணுக்கு என்ன எல்லாம் தெரியலையா? கவலையை விடுங்க. இன்னில இருந்து இந்த பிரச்சனையை சொந்த பிரச்சனையா எடுத்துக்கிறேன். தனலட்சுமி வந்தா மத்த. ஹலோ வாயா சங்கீத பூஷணம், எங்க ரொம்ப நாளா உன்னை இந்த பக்கம் காணோம். சௌக்கியமா இருக்கிறியா? நல்ல சௌக்கியம் சார். நம்ம ஃப்ரெண்டு பேரு லட்சுமிபதி. அதனால என்ன, எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்ல. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சுருக்கமாவே சொல்லிடுறேன் சார். சார் அவங்க அக்கா பொண்ண லவ் பண்ணாரு. அவங்க திடீர்னு படிக்கலங்கிறத சுட்டி காட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அட பாவமே, படிக்கலைங்கிறதுக்காக ஒரு பொண்ணை வீட்டை விட்டு தரத்தலாமா? அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா? நீங்க ஒண்ணு பொண்ணு அனுப்பல சார், இவரை அனுப்பிச்சிட்டாங்க. ஓ, ஐ எம் சாரி. சொல்லு. இவருக்கு எப்படியாவது ஒரு BA டிகிரி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும், இவருடைய காதல் நிச்சயம் நிறைவேறிடும். கரெக்டான இடத்துக்கு தான் நீ இவரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிற. இந்த காலேஜில் படிச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ, நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால இந்த இடம் கல்யாண மண்டபமா இருந்துச்சு. அதை இடிச்சு தான் நான் டியூட்டோரியல் காலேஜ் கட்டி இருக்கிறேன்.
தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நீங்க தான் 1வது படித்தவர்கள் BA எழுதலாம்னு போர்டு போட்டிருக்கீங்களே, 8வதுன்னா ரொம்ப சுலபம் இல்லையா? மெட்ராஸ் யுனிவர்சிட்டியில நோ சான்ஸ். பட் பகல்பூர் இருக்குதே, தம்பி அங்க தள்ளி விட்டுருவேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ. எதுக்கு சார்? எதுக்கா? தம்பிக்கு அடிமட்டத்துல அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐ மீன் ஃபண்டமெண்டல் நாலேஜ். கேட்கலாமா? அதெல்லாம் வெளுத்து வாங்கிடுவாரு சார். காலேஜுக்கு தவிர திருவள்ளுவர் மாதிரி பிறவிலேயே ஞானம். அப்படியே? எங்க ஒரு குரலை எடுத்து விடு. என்ன குரல் சார்? உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு. திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியுங்கிற விஷயத்தை ஓ மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் क्वेश्चन. காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டது கிமுலியா கிபிலியா? துப்பாக்கியில். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. உலகத்திலே பெரிய முட்டை எது? யானை முட்டை. உலகத்திலே சின்ன முட்டை கொசு முட்டை. இவனுக்கு BA. உன்னோட சிபார்சு. Get out! துபாய் போன்ற அரபு நாடுகளில் வேலைக்கு ஆட்கள் தேவை. தகுதிகள்: திடகாத்திரமான உடற்கட்டு, உயரம் 5.5 அடிக்கு மேல், படிப்பு தேவையில்லை. ஓகே. சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம். விவரங்களுக்கு அறை எண் 19, ஹோட்டல் அவுரங்கசீப். உங்களுக்கு என்ன ஒரு வேலை, அதுவும் துபாயில. நீங்க மட்டும் மனசு வச்சா ஆயிரக்கணக்கா, ஏன் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம். ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க. ஏன்னா வேற ஒரு இடத்துல மனசை வச்சுட்டீங்க. இந்த பாருங்க, சுத்தி வளைச்சு பேசாதீங்க. நான் இங்க இருக்கிறது பாரமா இருந்தா நேரடியா சொல்லுங்க, இடத்த காலி பண்றேன். பாரமா? பலமே நீங்க தான் சார். உங்க உதவியால என் காரியமோ, என் உதவியால உங்க காரியமோ ஒரே மாசத்துல ஓஹோன்னு முடிய போகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேருக்குமே நல்ல காலம் பிறக்க போகுது. நீங்க தானே சிவராமன்? நானேதான் சிவராமன். நீங்க போஸ்ட்மேன் சம்சாரமா? போஸ்ட் உமன். என்ன சார், எனக்கு முன்னாடி துபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டுட்டீங்களா? ஆனா நீங்க ஒண்ணு வழக்கமா எழுதுற மாதிரி டிவிக்கு சான்ஸ் கேட்டு எழுதி இருந்தேன். என்ன பதில் போட்டிருக்கா? வழக்கமா வர்ற மாதிரி இல்லைன்னு பதில் வந்திருக்கோம். சார், நானே கண்ணே தனனா தனனா நனனா. போனே விடாத. ஏங்க ஒரு முக்கியமான விஷயமா போறேன். முக்கியமான விஷயத்துக்கு பூனையை விடுறதுதானே நம்ம சம்பிரதாயமே. இது அதி முக்கியமான விஷயம். ஹலோ, என்ன சார், டிவி புதுசா வாங்குனீங்களா? புதுசா ரிப்பேருங்க. ஏன் தவறு கீழே விழுந்துருச்சா? தவறி வீழ என் பொண்டாட்டி தெரிஞ்சே கீழே தள்ளிட்டேன். ஏன் சார், உங்களுக்கு என்னாச்சு? நேத்து எவனோ இளந்தண்டல் பகுதியில பாடினானாம். அதை பார்க்க பொறுக்க முடியாம கோவத்துல டமால் போட்டு உடைச்சிட்டான். அவ்வளவு நொறுங்கிடுச்சு. மூர் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறேன். தம்பி, ஒரு பாக்கு கொடுப்பா. நேத்து நீ தானே டிவில பாடின. ஏன் சார், நீங்க பாத்தீங்களா? பார்த்தது மட்டும் இல்ல, எழுதிய வச்சிருக்கிற. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இனிமேல் டிவில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. நாங்க 100 பேர் சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்போம். இனிமே பாடுவியா? பாடுறானா பாட்டு. தனலட்சுமி, வாங்க சார், உட்காருங்க. என்னம்மா, வீட்டுல யாரும் இல்லையா? இப்பதான் 5 நிமிஷம் இருக்கும். அம்மா அப்பா வெளியில போனாங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? முக்கியமான விஷயம் ஒண்ணு இல்ல. பாட்டு கிளாஸ்னு ஒண்ணு இருக்கிறதே நீ மறந்துட்டியா? சாரி சார், எங்க வீட்ல ஒரு பிரச்சனை, அதான் வர முடியல.
அத பத்தி நான் கூட உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன். இப்ப என்ன, 2 பேரும் தனியா தானே இருக்கோம். சார், உங்களுக்கு இந்த ஜாதகம் சகுனம் இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாதுல்ல சார்? சில நேரங்கள்ல நம்பிக்கை உண்டு, சில நேரங்கள்ல நம்பிக்கை இல்ல. ஜாதகம் நமக்கு எப்ப சாதகமா இருக்கோ அப்ப மட்டும் நம்புறது. நீ ஏன் கேக்குற? உனக்கு செவ்வாய் தோஷம், நம்புறதா வேணாமா? என்ன உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? என்ன அப்படி கேட்டுட்ட? உன்னை பத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் பை இன்ச்சா வாட்ச் பண்றதுதானே என் வேலையே. அப்படின்னா இத பத்தி எங்க மாமா கிட்ட பேசுனீங்களா? உன் மாமா கிட்ட நான் எப்படிமா பேச முடியும்? இது வரைக்கும் அவரை நான் மீட் பண்ணவே இல்லையே. என்ன சார் சொல்றீங்க? நிஜமா சொல்றேம்மா, உன் மாமா கருப்பா சாப்பான்னு கூட தெரியாது. போய் சொல்லாதீங்க சார். என்னம்மா இது? நீ கேக்குறத பார்த்தா உங்க மாமாவை நான் என் வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவ போல் இருக்க. ஆமா சார், உங்க வீட்ல இருக்காரே அவர்தான் எங்க மாமா. சார், தயவு செஞ்சு எங்க மாமா கிட்ட இதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்க. நாட்டுல எவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனாலும் முதல்ல சொல்ற வார்த்தை தங்கச்சி தான். நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கவலையப்படாதம்மா, உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னென்ன செய்வானோ அது அத்தனையும் நான் செய்யறேன். அங்கிள் அங்கிள், நேத்து நீங்க தான் டிவில பாடுனீங்க. ஆமாம்மா. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் எப்ப பாடுவீங்க? தெரியலம்மா. ஆமா, நீங்க சினிமால பாடக்கூடாது. அதுக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கணும். ஐயோ, அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே சான்ஸ் கிடைக்கும். எடா காஜா, உன் வாத்தியார் பொண்ணு பார்க்க போயிருக்காரு, வெற்றியோட திரும்பாரா? சார், காதலிக்கிறதுக்கு முன்னாடி அவன் முகத்தை ஒரு தடவை கண்ணாடியில பாத்துக்கணும். நீ சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா போல் இருக்க. உங்க வீட்டு அழகா, எங்க வீட்டு அழகா? அழகோ அழகு, கொள்ளை அளவு போங்க. அப்ப இவருக்கு ஏன்டா அந்த ஆசை? இதே கேள்விதான் நானும் பலமுறை கேட்டேன். ஆசை யார விட்டது? கேட்டா கண்ணாடி குத்த சொல்றாரு. சிரிக்காதீங்க சார், ஏற்கனவே உங்க அக்கா பொண்ணு வேற வீட்டை விட்டு தத்தி தான் சொன்னீங்க. எதுக்கும் ஒரு தடவை கண்ணாடியை பாத்துக்க நல்லது. என்னடா மிஞ்சின பதார்த்தம்? இதான வேணாங்கிறது. கொஞ்சம் விட்டா நெஞ்சில மிதிப்பிய. ஆமா, ஓ வாத்தியார் லவ் பண்ற பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்லு. என் சைடுல ஏதாவது உதவ முடியுமான்னு யோசிக்கிறேன். யோசிக்கிறீங்களா? உங்களை எதுக்கு இங்க சோத்த போட்டு வளர்க்கிறாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஒரு நட்பு தான். என்னடா? நட்பு இல்ல சார், நடிப்பு. என்னடா சொல்ற? அவருடைய சைட்டுக்கு ஒரு தாய் மாமா இருக்கானா, அவர் அடிக்க இவருக்கு தில்லி இல்ல, அதனாலதான் உங்களை வளர்க்கிறாரு. அப்படி என்னடா அந்த பொண்ணு பெரிய கிளியோபட்ராவ? கிளியோபட்ரையோ எலியோபட்ரையோ போட்டோவை காட்டுறேன் பாருங்க. போய் மாலதி வீட்டை சம்பள பணத்தை வாங்கிட்டு வா. வாங்க சார். போன காரியம் என்னாச்சு? எங்கிட்டயே மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? என்ன சார் சொல்றீங்க? என் மனைவி தான் உங்க காதலின்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்போ தனலட்சுமியோட பாட்டு வாத்தியார் நீங்க தானே? நேத்து வரைக்கும் பாட்டுவாதியாரா மட்டும்தான் இருந்தேன். எப்போ உங்க காதலின்னு தெரிஞ்சதோ அண்ணனாவும் ஆயிட்டேன். ஆமா, கல்யாணத்துக்கு என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதுதான் சார் எனக்கு ஒண்ணும் புரியல. இருக்கட்டுமே, ஸ்பெஷல் கிளாஸ்னா கட்டே அடிக்க கூடாதா? அதுக்கு இல்ல மாமா, நிறைய பாடம் போகுது. இதுவும் பாடம் தான், வாழ்க்கை கல்வி. ஒவ்வொருத்தரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. பாடத்தை ஆரம்பிப்போமா? ஐயே, ஆசைய பாரு. நீங்க ஒண்ணும் சொல்லி கொடுக்க வேண்டாம். நேரம் காலம் வந்தா அவங்க தன்னாலே கத்துப்பாங்க. சரி சரி, சட்டு பிட்டுன்னு சொல்ல வேண்டியது சொல்லுங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அவன் யார் யார் வீட்டு பொண்ணையோ கூட்டிட்டு தைரியமா சுத்துறான். இங்க என்னடானா, நீ எனக்கு முறை பொண்ணு, கிட்டத்தட்ட அரை பொண்டாட்டி மாதிரி. ஆள் குட்டையா இருந்தாலும் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கான்னு பார்த்தா ரொம்ப தான் பியூ பண்ணிக்கிறீங்க. வாங்க சார். ஐஸ் எவ்வளவுப்பா? 1.50. 2 கொடு. இந்தப்பா. என்ன சார் இது 1 ரூபாய் கொடுக்குறீங்க? பின்ன
ஒரு ஐஸ் 50 காசுனா எவ்வளவு கொடுப்பாங்க? உனக்கு கணக்கு தெரியாது? எந்த ஊர்ல கொடுக்குறாங்க ரூபாய்க்கு 2 ஐஸ்? நீ தானே சொன்ன காதுல பஞ்சா வச்சுக்கிற 1.50. யோ என்னங்கிற? என்னன்றியா? நாம பிளேட் வேணுமா? கேட்டுக்கினியா? தம்மா துண்டு பிளேட் போதும் கீசிடுவேன். யோ மானத்தை வாங்கதையா, உண்மையிலே என்கிட்ட காசு இல்ல. காசு இல்லையா? சைட்டை தள்ளிக்கிட்டு வர மட்டும் தெரியுது, துட்டை எடுத்துக்கிட்டு வர வேணாம். ஏய் அனாவசியமா பேசினா நடக்கிறதே வேற. சும்மா இருங்க. இந்தாயா 2 ரூபாய். நீ ஏன் கொடுக்குற? சும்மா வாங்க. டேய், வாங்க. வாங்குறேன்டா உன்னை. உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு. பேசாம உட்காருங்க. ஐ அங்க என்ன பார்வை? கண்ணு இருந்தா 4 பக்கம் பார்க்க தான் தோணும். அப்படியா? பாருங்க பாருங்க, கண்குள்ளர பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வேணும். ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சிட்டு வந்தேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். ஏய் என்ன முணுமுணுக்குற? இல்ல சார், நான் ஒண்ணும் முணுமுணுக்கல. நான் இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா சொல்லுங்க, நானே எந்திரிச்சு போயிடுறேன். ஏய் தனம், ரொம்ப தான் முறுக்கிக்கிறிய. முறுக்கு கை முறுக்கை முறுக்குவாங்கண்ணே. எவ்வளவுப்பா? 1.50 காசுண்ணே. இன்னொரு தடவை சொல்லு. 1.50. எந்திரிச்சு போலாம். அக்கா வாங்க சொல்லுங்க. ஏய் பட போனி ஆகலண்ணே, வாங்கிக்கங்கண்ணே. போறாங்கிற? சரியா கஞ்சின போய் லவ் பண்றீங்களே. என்ன உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்ப என்ன எதுக்காக தூக்கிட்டு வந்தீங்க? நல்லா யோசிச்சு பார்த்தேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உன்னை நான் கெடுத்துறேன். சத்தியமா உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, நீங்களும் உங்க ஐடியாவும். இப்ப வண்டியை நிறுத்த போறீங்களா இல்லையா? நோ. யோ ஆட்டோ நிறுத்தியா? நிக்காது. நிக்க வேண்டிய இடத்துலதான் நிக்கும். மாமா, இது விளையாட்டு இல்ல, 1000 காலத்து பயிர். இந்த பாரு தானோ, உன்னை நான் கெடுக்கிறதா எடுத்த முடிவுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சாரி சார், அதுக்கெல்லாம் ஆட்டோல இடம் இல்ல. ஐயோ தானா, மெதுவா மெதுவா. ஏப்பா உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? எனக்கு ஒண்ணு இல்ல சார். ஏன் சார் பூனை மடியில கட்டின மாதிரி இந்த பொண்ணை கூட்டு வந்தீங்க? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நேரம் உங்க உயிரை போயிட்டு இருங்க. படிச்சு சொன்னேன், கேட்டியா? பாவி, என் தம்பிய கொல்ல பாத்தியே. கூட போனதுக்கு இப்படி ஆயிருக்குன்னா கல்யாணம் ஆனா ஐயோ நிச்சயமா உயிருக்கு நீதான் ஏமா. அவளுக்கு தான் புத்தி இல்ல கூப்பிட்டான். உனக்கு அறிவு எங்க போச்சு? இத்தனை பேரும் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிருக்கோம். அத்தனையும் மீறி போயிருக்கேன்னா உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம். ஏதோ ஆனதாச்சு அப்படின்னு விட்டு தள்ளாம அவனை கொல்லதிலே குறியிருக்கியே. இத பாரு, உனக்காக என் தம்பியை சாகடிக்க நான் தயாரா இல்ல. இனிமே நீ அவங்கிட்ட பேசுன, இந்த வீட்டுல முதல்ல ஏன் படம் தான் விடும்.